ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மட்டன் தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக மட்டன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ண மட்டன் தான், இருந்தாலும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ கவரேஜ் நான் இப்போயும் சொல்கிறேன், வீடியோ கவரேஜ் நான் இதுக்குள்ளே மட்டும்தான் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் மட்டும்தான் வச்சுருக்கேன் வீடியோ கவரேஜ். நீ குக்கரை விட்டு வெளியே எடுத்துன்னு வந்து கட்டினா இதில் அதிகமாக சொன்னால் கேட்க மாட்டேன். நல்லா அலசி தண்ணி ஊற்றி வச்சு இப்போ ஒரு 10 விசில் விட்டு மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடி பொடியாக அதுக்கு பேசாமல் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம்ல, நல்லா தானே இருக்கும். மிக்ஸி வச்சு அரைச்சா. சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள். குக்கிங் மாஸ்டர் சொல்லுங்கள். வானல் காஞ்சிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். சுத்தமான மல்லாட்டை கடலை எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், சரி கடல் எண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. கருவேப்பிலை போட மாட்டாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேடம் சொல்கிறது நல்லா தெளிவாக சொல்லுங்கள், சரிங்களா? இந்த மைக் எதுவும் இல்லை, நான் இது பண்ணுறதுக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரையும் கலரி விட்டுக்கலாம். 10 விசில் விட்டு இறக்காச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. மட்டன் அதானா வெந்திருக்கா மேடம்? சொல்லுங்கள். கறி நல்லா வெந்திருக்கு. தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பொடியாக ஒன்று இருக்கணும். தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை பொடி பொடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம். சால்ட் இது கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும். அப்போ தான் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கும். வேக வைத்த மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேக வைத்த மட்டன் கறி. நீங்கள் வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க. மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளே ரெடி பண்ணணும். இருக்கா மாரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் காரம் பத்தாமல் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டெல்லாம் எடுக்கக்கூடாது ஜிரான். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு வாண்டு எங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். வேக
வச்ச கறி தண்ணியை ஊற்றிக்கலாம். வேக வச்ச கறி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே வாங்கப்பட்ட மட்டன் தொக்கு நல்லா கொதிக்குது. என்னாச்சு? மட்டன் தொக்கு வந்து ரெடியாக இருக்கு. நல்லா கொதிச்சிச்சு, தண்ணியெலாம் நல்லா வத்திச்சு, வத்தியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் தொக்கு ரெடியாக இருக்கு. இங்கே பாருங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். கல்லீர் விட தேவை, கல்லீர் விடுங்க. மட்டன் சுக்கா, மட்டன் தொக்கு மட்டன் தொக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இன்றைக்கி ரசத்துக்கு தான் மட்டன் தொக்கு செஞ்சுருக்கோம். ரசம் ரெடியாக இருக்குது. மட்டன் தொக்கு ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வாவ், செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கறியை விட இந்த தொக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. கறியை விட அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, கடையெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து எல்லாமே ஆரோக்கியமான பொருள் தான் வச்சுருப்பீங்க. கடையில் வந்து என்னென்ன இது மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.